இந்த பையன் கூட படிக்கிற பையனோட மண்டையை உடைச்சிடா சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா வர வச்சு அந்த பையனுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டே துரத்தி விட்டுறாங்க. இவனும் அவன் அம்மாட்ட வந்து இனிமே யாரையும் அடிக்க மாட்டோமா என்னை மன்னிச்சிருன்னு சமாதானப்படுத்த தேன் பாட்டில கொடுக்குறான். அதை வாங்கினவங்க அடி வாங்கின பையன் கிட்ட கொடுக்குறாங்க. இதை உங்க பையன் ஸ்டாஃப் ரூம் வந்து திருடிட்டான், ஸோ இது எனக்கு வேணாம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். நீ ஒரு பாம்புடா, உன்னை விட்டு என்னைக்கு விஷம் போகாது சொல்லிட்டு பையனை முழுசா விருத்துட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆனவன் நேரா ரெஸ்ட் ரூம் போவான். அந்த அடி வாங்கின பையனும் உள்ளதா இருப்பான். ஒரு கல்லை எடுத்து ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்த தேனி கூட்ட களைச்சு விட்டுட்டு அந்த பையனை உள்ள விட்டு டோர் லாக் பண்ணிடுறான். அவனை தேனி போட்டு கொட்டுறது, வழியில துடிச்சு உடம்பு டபுள் மடங்கா வீங்கி அந்த பையன் இறந்தே போயிடுறான். சோ இதனால இவன் சிறுவ சீர்திருத்த பள்ளியில 6 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்ததும் அவன் அம்மா பார்க்க வரான். பார்த்தா அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையுமே இருக்குது. என் புருஷன் வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா, தயவு செஞ்சு போயிடுன்னு சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நான் உனக்கு நல்ல பிள்ளையா இருந்து உன்னோட வாழலாம் நினைச்சு வந்தா உன்னோட வாழ்க்கையை காப்பாத்த என்ன வாடி தலைமுறை பாக்குறேன்னு அம்மானு கூட பார்க்காம குழந்தையோட சேர்த்து மொத்த வீட்டி கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். சோ இதெல்லாம் உயிர் பழச்சா அம்மா மூலியமா போலீஸுக்கு தெரிய வருது. ஒரு வழியா போலீஸ் அவனை ட்ரெயின்ல கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல 2 பேத்துக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க.